என்ன பேச வேண்டும் என்பது தெரிவதை காட்டும் என்ன பேசக்கூடாது என்பது தெரிவதுதான் பேசுவதற்கு முக்கியமான ஒரு வார்த்தை. அதை காட்டு ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதய துடிப்பை ஒரு 7 நிமிடம் நிப்பாட்டி கேட்டுக்காங்க. 7 நிமிடம் அப்படியே கதாநாயகி மேல ஒரு கோபம் இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நான் பார்த்தேன். கதாநாயகி லண்டன்ல படிச்சு சொல்லலாம், கதாநாயகி அமெரிக்க இதுல ஒரு உற்சாகத்துல நெட்டுக்கல்வி இருக்காங்க. அப்படியே பார்த்தவங்க காதல் கொடுப்பான். இவனை மாதிரி நட்டி உடனே கல்ல முடியாது. நான் இன்னைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் போட்டோ எடுத்துக்கிட்டோன்னு நான் நின்றுக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ போன வாரம் நான் அமெரிக்கா போயிருந்தேன் உலக தமிழ் மாநாட்டுக்காக. 6000 பேர் இருந்திருந்தாங்கன்னா ஒரு 4000 பேர் என்ன செல்ஃபி எடுத்துப்பாங்க. அந்த செல்ஃபி எடுக்கிறது நான் ஏன் சந்தோஷமா அக்செப்ட் பண்றேன் அப்படின்னா, எதுக்கு சொல்றதுங்களா, இவரை சந்திப்போமா அப்படின்னு நான் என் வாழ்க்கையை நினைச்சு பார்த்துருக்கேன். மகா கமிஷனான விஷயம் ஏன்னா நம்மளை போட்டு பாடா படுத்துவாங்க, தெரு கொடுக்க நம்மளை வைவாங்க, எதுவுமே தெரியாது. மானமே உன் கையில தான் இருக்கு, உன் குடும்பத்தோட மானமே. இந்த இந்தியாவே உன்னை நம்பிக்கா இருக்குதான் நம்மளை சொல்லிட்டுப்பாங்க. அது மட்டும் இல்ல, +2 படிக்கிறப்ப வீடியோ மிலிட்டரி கேம்ப் தான் இருக்கும். எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க, கவனமா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு, வரிசையா சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் சில அப்பாக்கள் இன்னும் டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ஏற்று விட்டு 4 மணிக்கு லைன் போட்டாங்க, கை போட்டா அவன் பாத்ரூம் போறது கூட போட்டுட்டான். நம்மளை போட்டு பாடாப்படுத்தி நான் ஞாபகம் 2 வருஷம் நல்லா படிச்சா நம்முடைய விரும்புகிற கோர்ஸ் வந்துடலாம். 2 வருஷம் நல்லா படிச்சா +2, 4 வருஷம் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 40 வருஷம் நல்லா இருக்கலாம். மறக்காதீங்க, 40 வருஷம் நல்லா இருக்க முடியும்னா 4 வருஷம் பொறியியல் கல்லூரியில் நீங்க வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் அல்லது உங்களுக்கு இருக்கிற வேலைகள், அதுக்கு மேல மேற்கொண்டு படிக்க போகக்கூடிய அவங்களுடைய கல்வி முறைகள் எல்லாவற்றையும் பொறுத்து பெரிய வாய்ப்புகள். பல பேர் அப்படியே உட்கார்ந்தே இருப்பீங்க, கண்ணிலே கண்டுபிடிச்சு போயினாங்க. சில பேர் அப்படியே இறந்த காலத்தில் இருப்பீங்க, செத்து கூட போலாமான்னு நினைப்பாங்க சில பேர். ஏன்னா சில பாடம் புரியாது. அப்ப புரியாத பேருக்கு செத்துனா ரிவர்ஸ்ல போயிட்டே இருப்பான். 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப என்ன பண்ணோம், 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப விறக்கிறதுக்கு போது என்ன வந்திருப்போம், அப்புறமும் திரும்பி பார்த்தா அதே வார்த்தையை இருந்துட்டே இருப்பாரு. அப்ப நான் பார்த்தேன், ஒரு பையன் கிரியாட்டில் பார்த்துட்டே இருக்கான், ஒரு கரண்டி ஆடி பார்க்க ஓடுதான் ஓடுறியா இலவ பார்த்துட்டாரு. ஒரு 2 மணி நேரம் கிரியாட்டில் பார்த்து அப்புறம் காரணங்களை பார்த்துருக்கேன். எத்தனை பேர் வந்தாரு இங்கே இருக்காரு. ஏன் தெரியுங்களா, இந்த டைம் சென்ஸ் பத்தி சொல்றப்ப ஐன்ஸ்டீன் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. காலம், அதனுடைய ரிலேட்டிவிட்டி தியரியை பற்றி என்னுடைய இணைய நண்பர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள், சுஜாதா படிச்சிருக்கீங்களா? யாராவது சும்மா கைதிகளா பார்ப்போம், யாராவது படிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் படிச்சிருக்காரு. அவர் எழுதுறாரு 2 முறை படிச்சிருக்கீங்களா? சுஜாதா ஆம்பளை கூடாது, எனக்கு அந்த அம்மா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் அது மட்டும் இல்ல, இன்னொரு சின்ன கேள்வி கூட கேட்கலாம் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம ஓட்டிங் மிஷின்ல போடுறோமே தேர்தல்ல, இதை முதல்ல இந்தியாவில் குறிப்பா கேரளால அதை அறிமுகம் பண்ணது யாருங்களா, எழுத்தாளர் சுஜாதா. அவர் பிஹெச்எல் என்ஜினியர், டெல்லியில இருந்தவர். அவருடைய கிளாஸ்மேட் யார் தெரியுங்களா, ரூம்மேட் யார் தெரியுமா, ஏபிஜே அப்துல் கலாம். மறந்துடாதீங்க. திருச்சியில படிச்சுட்டு பிறகு அவர் எம்ஐடிக்கு போறாரு, அவர் அப்படியே வேலைக்கு போறாரு. அவர் தான் சுஜாதா அடிக்கடி இதை சொல்லிட்டே இருப்பார். டைம் பத்தி சொல்றாருந்தா ஐன்ஸ்டீனுடைய அந்த ரிலேட்டிவிட்டியோ தேரியை புரிய வைக்க முடியாதா, ஆனா எளிமையா புரிய வைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாரு. இப்போ உங்களுக்கு சொன்னா ஈஸியா பிடிக்கும். எப்படி தெரியுங்களா, 1 மணி நேரம்ங்கிறது சிலருக்கு 1 நிமிஷம் மாதிரி போகுமா, சிலருக்கு 1 நிமிஷம்ங்கிறது 1 மணி நேரமா இருக்குமா. கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன், விசு படமா இருக்குன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம்ங்கிறது இப்படி வைக்கிறேன். கடவுள்கிட்ட ஒருத்தர் பேசினா எப்படி பேசினா தெரியுமா, கடவுளே உங்களுக்கு 1 கோடின்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கான். அவர் சொல்லியிருக்காரு 1 பைசா மாதிரி அப்படின்னு இருக்காரு கடவுள். அப்படியா, அப்போ 1 யுகம்னா எவ்வளவு, 1 யுகம்னா பல கோடி வருஷம், 1 யுகம்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்கான். 1 செகண்ட் மாதிரி அப்படின்னு இருக்காரு. சரி அப்படின்னா கடவுளே முதல்ல என்ன சொன்னீங்க,
ஒரு கோடிங்கிறது எவ்வளவு? ஒரு பைசா மாதிரி. அப்படியா? சரி, அப்ப எனக்கு ஒரு பைசா கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்படின்னா அர்த்தம் ஒரு கோடி ரூபாய் கொடுங்கன்னு அர்த்தம். கடவுள் சொன்னாரு, அப்ப நீ என்ன பண்ண, ஒரு செகண்ட் பொருள் அப்படின்னாரு. அப்படின்னா அர்த்தம் அப்பாடி நீங்க என் கூட வரீங்க. என்ன சில பேரு நான் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஒரு உலகத்தில் பேச போறாரு, உட்காந்து கேட்க போறோம், ஒரு போதை நினைக்காது. நம்முடைய காதுகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுதான் எப்பவும் ஓப்பனா இருக்கிற விஷயம். கண்ணு வேணும்னா முடிக்கலாம், வாய் வேணும்னா முடிக்கலாம், ஆனா காது எப்பவும் திறந்திருக்கும். எப்ப வேணாலும் நல்ல செய்தி வந்து விடுக்கும். அதெல்லாம் நீங்க வானொலி கேட்டுட்டே எழுதலாம், வானொலி கேட்டுட்டே வேற வேலை பார்க்கலாம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்டு பெருமை தரும் திருக்குறள். எனைத்தான் எப்ப வேணாலும் கேளுங்க, அப்படி காதுக்குள்ள கேட்காவாங்க. இப்ப அவர் சொன்ன விஷயம் சொல்றேன், ஒரு மணி நேரங்கிறது ஒரு நிமிஷமா பழக்கம். ஒரு நிமிஷம்ங்கிறது ஒரு மணி நேரமா இருக்கு. எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சுலபம். நீங்க வகுப்புல உட்கார்ந்துருக்கீங்க, வகுப்பு ஆரம்பிச்சு அவர் ஏதோ ஒரு பெரிய தேர்வை நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பழக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம், அப்படி பார்ப்போம். என்ன அப்பதற்கு அநேகமா இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்ப ஜன்னல் வழியா பார்ப்போம், அந்த ஒரு பையன் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான், காலையில இருந்து பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. பெரும்பாலும் போயிட்டு வரேன்னு ஒரு மணி நேரம் சொல்லுவாங்க, பாத்தீங்களா? நீங்களே கூட சொல்லுவீங்க, சரி நேராச்சு போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வந்துட்டே இருப்போம். அவங்கள பொறுத்த மட்டும் காலையிலிருந்து பேசின அந்த நேரங்கிறது ஒரு நிமிஷம் மாதிரியா, இங்க ஒரு நிமிஷம்ங்கிறது ஒரு மணி நேரம் மாதிரியா. அப்ப நமக்கு விருப்பப்பட்டுட்டோம்னா நேரத்தை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். இந்த பேச்சையில அதான் நான் சொல்லிடுறேன், சுருக்கமா தான் பேசுகிறேன். ஒரே ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா, நான் பேசி முடிச்ச பிறகு விருப்பம் இருந்தால் ஒன்று கட்டாயம் கிடையாது, விருப்பம் இருந்தால் என்கிட்ட 10 நிமிஷம் நீங்க கேள்வி கேட்கலாம், தாராளமா எல்லாம் எந்த சப்ஜெக்டும் கேட்கலாம். திரும்பவும் சொல்றேன், எதுவுமே கட்டாயம் இல்லை, எதுவும் கட்டாயம் இல்லை. எனக்கு வகுப்பு மட்டும் இல்லை, நான் காலையில மீட்டிங் போவேன், சாயங்காலம் ஷூட்டிங் போவேன். 30 படத்துல நடிச்சிருக்கேங்கிறத அழகா சொன்னாங்க. படத்துல நடிக்கிறது சுலபமான வேலை இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி காலையில வகுப்பு எடுக்கிறோம், மத்தியானம் ஃபிளைட்ல போனோம், சாயங்காலம் ஷூட்டிங்ல இருக்கிறோம், திரும்ப மறுநாள் காலையில கிளாஸ் வந்துடும். இது எனக்கான அனுபவம். கேமரா ஆன் பண்ணோடனே ஸ்டார்ட் பண்ணோடனே ஆக்ஷன் அப்படின்னா நடிக்க வந்துடலாம். நடிக்கிறது சுலபமான விஷயமா இல்லை. ஒரு சின்ன அறிமுகம் பண்றேன் எப்படின்னு. நான் எப்படி சினிமாவில் வந்தேன், எப்படி வந்தேன்னா, என்னுடைய அற்புதமான அழகுனா அதெல்லாம் சும்மா சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வந்து எனக்கு சிரிப்பு வந்து அதெல்லாம் கிடையாது. விரும்மாண்டின்னு ஒரு படம், அந்த படத்துக்கான திரைக்கதைக்காக என் நண்பர் ஸ்ரீ கமலஹாசன், அவர்களுடைய நண்பர்னாலும் அது உங்களுக்கு சிரிப்பு வந்தாலும் வரலாம். இன்னும் வேற யாரும் ஒப்பமா அப்படின்னு இது நடந்தது உண்மையிலேயே. நானும் அவரும் அடிக்கடி போக பேசுவோம். இப்ப தலைவர் இருக்கிறான்னு அடுத்த படம் எடுக்க போறாங்க, அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு வந்தேன். நான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அவரு இந்த விரும்மாண்டி படத்துக்கு திரைக்கதை எழுதுறதுக்காக என்னை கூப்பிட்டார். நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நினைச்ச உடனே சினிமாவுக்கு வர முடியாது. நேற்று எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர்கள் வந்தாங்க. வந்த உடனே என் கூட போட்டோ எடுத்துட்டாங்க. போட்டோ எடுத்த உடனே நீங்க நயன்தாராவுக்கு அப்பாவை இல்லைங்க சினிமாவில் அப்படின்னு சொன்னேன். இருக்கு இருக்கட்டும், என்னை பார்த்தா சித்தப்பாமா இருக்கான்னு கேட்டாரு. நான் நம்மளால கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு இன்னைக்கு போன் பண்ணி, ஏன் சார் எனக்கு சினிமா நடிக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன சொல்றது, அப்படிலாம் போய் நடிச்சிட முடியாது, ஒன்றும் முடியாது. என்ன ஒரு சினிமா கிடைச்சது எதுன்னு கேட்டா, நான் படித்த தமிழ் ஞாபகம், என் கல்வி என்ன உலகத்துல பெரிய இதுக்குதான் நாங்க படிக்கிறோமா? நான் சொல்லவே இல்லை. கல்விக்கு ஈடாக எது கிடையாது. என்னைய நடிகர், பேச்சாளர், டிவி அப்புறம் எல்லாம் சொல்லலாம். ஆனா எது எனக்கு புகழை தரும் என்று சொன்னால், நான் பேராசிரியர் என்கின்ற வார்த்தை தான் எனக்கு புகழை தரும். அதான் உண்மை, அதுல மாற்றமே கிடையாது. சினிமாவில் நடிக்கிறது ஈஸியா? வேண்டாம்.
மேடையில் பேசுறது ஈஸியா? அது சொல்லுங்க பார்ப்போம். இப்ப யாரையாவது கூட்டு வந்து மேடையில் பேச எடுத்து பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் பேசுகிறேன்னு ஒரு புத்தகம் எழுதிருக்கேன். எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கங்க. என்ன பேச வேண்டும் என்பது தெரிவதை காட்டிலும் என்ன பேசக்கூடாது என்பது தெரிவதுதான் பேச்சுடைய முக்கியமான ஒரு வார்த்தை. முதல்ல என்ன பேசக்கூடாது தெரியும். கல்யாண வீடுகளில் நான் பார்த்தேன். கல்யாண வீடுகளில் எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுறாங்க. இப்ப 10 நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நானும் நடிகர் ராஜேஷ் வந்துட்டேன். கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்கன்னா இந்த ஜோக் புரியும், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா இருக்கும். நான் ராஜேஷ் தெரியுமில்லையா, நடிகர், தர்மபுரியில் நடிச்சிருப்பாரு, டாக்டர் நடிச்சிருப்பாரு. அவர் உட்கார்ந்துருக்காரு, நான் உட்கார்ந்துருக்கேன். இன்னொருத்தர் பேச வந்தாரு. வந்தோடனே எங்களை அறிமுகப்படுத்துறாரு. எப்படி? பேராசிரியர் ஞானசம்பந்தன். ராஜேஷ் யார் தெரியுமா? ராஜேஷ் தான் அந்த 7 நாட்கள் ஒரு படம் வந்தது இல்ல, நீங்க பாக்கியராஜ் படம் பார்த்துருப்பீங்கல்ல. நீங்க 2 படம் பார்த்துக்க மாட்டீங்க, நல்லா படிக்க முடியும். ஒரு படம் பார்க்க மாட்டீங்களா? பழைய படம் தான். அந்த 7 நாட்கள் ஒரு படம் சொல்றாரு. ராஜேஷ் அந்த படத்துல அந்த தன்னுடைய மனைவியை விட்டு கொடுப்பாரு என்று சொல்லி மணமக்களை வாழ்த்துகிறேன். எவனாவது வாழ்த்துவானா? எனக்கு உயிர் போயிடுச்சு. அதாவது வாழ்த்துறப்ப நல்லா இருக்க பல்லாண்டு பல்லாண்டு 1000 படம் அப்படி வாழ்த்துவாங்களா? இன்னொரு இடத்துல பார்த்தேன். ஒரு அழகா மேடம் பேசுறாரு. எப்படி? மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன். முதல் வார்த்தை, இல்லறம் என்பது பெரிய சுடுகாடு. ஓடாய் உண்டு, கரடி உண்டு, புலி உண்டு, சிங்கம் உண்டு. டிஸ்கவரி சேனல் கூட இருக்கிறாங்க. ஆப்பிள் நடுக்கிற அப்படியே எல்லாம் சொல்லாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. வாழ்த்துற போது எப்படி வாழ்த்துறதுன்னா, காதலர் பிரியாமல் கதவு கை நெகிழாமல் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வரும். சேர்ந்து வாழணும்னு வாழ்த்துமே தவிர பிரியாமல் சேர்ந்து வாழ்க்கை சொல்லக்கூடாது. சொன்னதுனாலதான் கண்ணகி கோவலன் வாழ்க்கை பெருக்கு போச்சான். பிரியாமல் வாழ்க்கை சொல்லக்கூடாது. கடமை யாரையாவது வாழ்க்கை எப்படி வாழ்க்கலாம்? தம்பி நான் நல்லா முன்னுக்கு வரணும்யா அப்படி வாழ்க்கை தவிர நீ ஜெயிலுக்கு போயிடாம, நீ லாரில் அடிபடாம, உனக்கு கைகால் உடஞ்சாம, நீ பல்லாண்டு ஆயிரத்தி இப்படியா வாழ்வாங்க. மேடையில் பேசுவது என்பது ஒரு கலை. ஆயக்கலைகள் மொத்தம் 64. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்மம்மை தூய உருப்பழிக்கு போழ்வால் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். எனக்கு கம்பருடைய பாட்டு. 64 கலைகள்ல நமக்கு ஏதாவது சில கலை தெரிஞ்சிருக்க ஒண்ணு வேண்டாம். ஜோக் சொல்ல தெரிஞ்சா இல்லையா? ஜோக் ரசிக்க தெரியும், அதான் முக்கியம். சில பேர் ஜோக் சொன்னோம்னா அப்புறம் அப்படி மாட்டேன், அப்புறம் நான் அதாவது ஒரு கதையா சொல்றேன். ஜோக்கி அந்த ஐயா முதலே சொல்லுங்க புரியணும்ல. ஒரு மனைவி என்ன பண்ணாங்க, கடன் தூக்கிட்டு இருந்தான். ஓடி போய் அந்த அடிச்சு எடுத்துருக்காரு. மதுரை எடுத்துருக்கான். என்ன எடுத்துருக்கா? தூக்க மாத்திரை சாப்பிட்டா படுத்தீங்க, தூக்கிட்டு போன அளவுக்கு கொடுப்பாங்க. தூக்கினா நிலவட்டிக்கார நல்லவேளை கடைசி கால் ஊஞ்சா போச்சா, என் கடமையை செய்ய விட மாட்டேன். இப்ப இந்த ஜோக்க உள்வாங்க தெரியுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் கூட பல்வேறு போதுல டென்ஷன் இருக்கு. ஜோக் சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கிராமத்து ஆளுகளாக இருக்காது. கிராமத்து ஆளுனா சும்மா சொல்ல. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். சாயலூர் பக்கம் பஸ்ல போய், கார்ல போய், ஆட்டோல போய், டூ வீலர்ல போய் நடந்து போனேன். ஏன்னா அந்த ஊருக்கு அப்படிதான் போக முடியும். அந்த ஊர்ல வெள்ளக்கார ஆட்டோக்கே போனேன் சொல்லணும். ஏன்னா அவனால போயிருக்கவே முடியாது. நான் ஒரு வழியா போயிட்டேன். ரெண்டு கூட்டம் படுத்துருக்கு, என்னன்னு தெரியாது. சுதந்திரத்துக்கு பிறகு முதல் கூட்டம் நான் தான் போயிருக்கேன். போயிடனே ஒரு ஜோக் சொன்னேன். 10 பெண்கள் தெரிச்சாங்க. ஒரு கிளவி படாமல் இருந்துச்சு. கூட்டத்தை ஒரு பார்வை, என்னையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கூட்டத்தில் சொல்லுது, ஐயா பேசிட்டு இருக்காரு, என்ன உங்களுக்கு சிரிப்பு நீங்க பேசுறியா? எவ்வளவு சிரிப்பா பார்க்கிறேன். நான் அந்த கிளவியை கொடுத்தேன். கதான் படு 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வந்திருக்கேன். என்ன தெரியுங்களா? நான் சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லங்க. நமக்கு சிரிக்கிறது தெரியும் தான் காட்டியா சொல்லி பாருங்க. நமக்கு ரசிக்க தெரியும். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மற்ற உயிரினத்துக்கும் நமக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? அவையெல்லாம் இறை உண்ணும் இனவர்த்தி செய்யும். ஆனால் நாம் மட்டுமே ரசிக்க தெரிந்தவர்கள். நல்ல ரசனை இருந்தா அருமையா இருக்கும். சாப்பாடு வச்சா அதை பிரமாதமா இருக்கு.
இல்லை என்ன போடுறீங்க அப்படி கேட்டு சாப்பிடும். சில பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? மொத்தமா ஊற்றி மேல் நோக்கி எரிவாங்கி அந்த இடத்துல நியூட்டன் விதி தோற்று போகும். எப்படி நியூட்டன் எல்லாம் கீழே மேல கீழே விழுந்தாருல, கீழே மேல தூக்கி எரிவாங்க. அது கல்யாண வீட்டு சாப்பிட்ற பார்த்துருக்கீங்களா? சில பேர் நம்ம மேலேக்கு வந்துருவாங்க பயமா வந்து எல்லை மீறிய பயங்கரவாதம் அப்படி இல்லையா? அது மாதிரி எலை மீறி அப்படி தான். இப்ப நமக்கு ரசிக்க தெரியும், நமக்கு பேச மீனவாசிக்கு தெரியுமான்னு கேட்கல, தெரிஞ்சா நல்லது. ஏன்னா மீனவாசிக்கு தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். அதே மாதிரி சங்கீதம் தெரியுமா தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். சேனோசே போயிருக்கேன், அமெரிக்கால கலிபோர்னியால அந்த பகுதிக்கு போயிருந்தேன். சிலிக்கான் வேலி அது பேரு. இப்ப நீங்க நம்ம பாக்குறீங்க கம்ப்யூட்டர் ஏன் பில்கேட்ஸ் கம்பெனி எல்லாம் பெரும்பாலும் இருக்கு. அங்க ஒரு இன்டர்வியூ நடந்துச்சுங்க. இன்டர்வியூ நடந்துருந்தது. இன்டர்வியூ பண்றவங்க யாருன்னு கேட்டா அமெரிக்கர்கள். அது நம்ம நாட்டில் இருந்து இருக்காங்க. என்ன அவர் என்ன பண்ணாருன்னா பக்கத்துல உட்கார வச்சு அந்த ஸ்கிரீன்ல காமிச்சார், பாருங்க எப்படி இன்டர்வியூ நடக்குது. இப்ப நம்ம இன்டர்வியூ போறப்ப என்ன செய்வோம்? எல்லா சாமி மீட்டிங் தான் போவோம். தெருவில் பிள்ளையார் கும்பிடுவாங்க. சில சாமி கும்பிட அளவு பார்த்தீங்களா? அழகா சாப்பிடுவாங்க. பஸ் வந்து எந்திரிச்சு சப்பு 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 கரெக்டாக அடிவாங்க. இன்னும் சில பேர் பைக்ல போறப்ப எந்திரிச்சு உட்காருவாங்க. அது கும்பிட்டாங்க இருக்கும். ஏன்னா கையை விட்ட கீழே விட்டுதான். இன்னும் வந்து சில பேர் செருப்பு கண்டா பாதியிலே கும்பிடுவான். எல்லாம் கும்பிடுறதுல அங்கே எப்படி நடக்குதுன்னு காமிச்சாங்க ஸ்கிரீன்ல. அப்ப அந்த அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய எல்லா சர்டிபிகேட்ஸும் வாங்கி பார்த்துட்டு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தோல்வி படம் எல்லாம் அப்படி அப்படி தூக்கி வச்சுட்டு அடுத்த கேள்வி ஆரம்பிச்சாங்க. நேர்முகத் தேர்வுல ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா? கேள்வி பதில் எப்படி தெரியுமா? இதெல்லாம் தவிர உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு இசையில ஆர்வம் உண்டா? நல்ல கவனிங்க, இசையில ஆர்வம் உண்டா? அவன் கொஞ்சம் திணறான். ஓவியம் போர்ட்ரைட் பத்தி உள்ளது ஒன்றும் சொல்லல. நான் பக்கத்துக்கு கேட்டேன், இதெல்லாம் எது கேட்கிறாங்க? அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் என்றால் அவர் வேலை பார்க்க வரக்கூடிய எந்திரம் அல்ல, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சிறு குழந்தையினுடைய அழுகைக்கான காரணம் எப்படி அம்மாவுக்கு தெரியுமோ அது போல சூழல் பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தா இன்னும் அவன் சுவாரஸ்யமா இருப்பான். நீங்க இங்கிலீஷ் படத்துக்கு நம்ம படத்துக்கு என்ன வேறுபாடு தெரியுங்களா? ஆங்கில படத்துக்குள்ள வரக்கூடிய ஹீரோ என் பாண்டு படங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் நிறைய சாதனைகள் புரிவார். ஏன் தெரியுமா? அவர் தனி மனுஷனா இருப்பார். அவரை பத்தி கவலையே கிடையாது. அப்படியே தமிழ் படத்துக்கு வந்தீங்கன்னா தமிழ் பட கதாநாயகனை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க வேலை இருந்துட்டே இருக்கு. கண்ணு தெரியாத அம்மா, இருக்கிட்டே இருக்க அப்பா, எப்படி கெட்டு போகக்கூடிய ஒரு தங்கச்சி, அவளை பழிவா அவன் கெட்டவனை பழிவாங்கிறதுக்காக போகக்கூடிய கதாநாயகன். இதுக்கு நடுவில் ஒரு புதுசு மாதிரி ஒரு கதாநாயகி. அது ஏன் சொல்றது தெரியுங்களா? கதாநாயகி மேல ஒரு கோபம்லாம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நான் பார்த்தேன். கதாநாயகி லண்டன்ல படிச்சு சொல்லலாம். கதாநாயகி அமெரிக்க இதுல ஒரு ஒர்க்ஷாப்ல நெட்டுக்கல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்து அவன் மேல காதல் வருவான். இவனை மாதிரி நத்தி உடனே கத்த முடியாது. அவன் நத்தி வந்தவளா? அவனுடைய என்ன திறமையை அவன் பார்த்தா இல்ல. அப்ப இந்த கதாநாயகனுக்கு 1000 வேலை இருக்கு. அந்த கதாநாயகன் அவன் அறிமுகமாகிற போதே அவ்வளவு ஸ்பீடா வருவான். அது இந்த மிஷன் இம்பாசிபிள் படம்லாம் நீங்க எத்தனை பாகம் வந்தாலும் பார்க்குறப்ப அந்த முதல் என்ட்ரி சீன் முதல்ல தொடர்ந்து காட்டக்கூடிய படத்தை பார்க்கறதுக்கு நீங்க போகணும். ஏன்னா அவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க. நமக்கு உற்சாகத்தை எப்படி பிடிக்கிறீங்க? இப்ப நீங்க உற்சாகத்தை உற்சாக பானம் மருத்துவம் அப்படியே சொல்லுவோம் இல்ல. உற்சாகத்துக்கு கவிதை படிக்கலாம், இசை கேட்கலாம், நண்பர்களுக்கு போட்டு அரட்டை அடிக்கலாம், நல்ல சாப்பாடு போய் சாப்பிடலாம், ஒரு அருமையான புத்தகத்தை படிக்கலாம். ஒண்ணு இல்லையா, ஒரு ஓவியத்தை உட்கார்ந்து ரசிச்சுட்டே இருக்கலாம். ஓவியத்தை ரசிக்கிறது கூட எப்படின்னு சொல்லணுமா? இப்ப நான் லூவர் மியூசியம் போயிருந்தேன். எங்கன்னு கேட்டீங்கன்னா பாரிஸ்ல இருக்கு. இந்த டாவின்சி கோடு அப்படின்னு ஒரு படம் வந்தது. அது கதையா கூட வந்தது. லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச ஓவியத்தை பற்றிய ஒரு கதை. லாஸ்ட் சப்பர் அப்படின்னு ஒரு படம் அந்த இது வரைஞ்சிருப்பாங்க. அதாவது பின்னாடி இல்ல வீடுகளில் வச்சிருப்பாங்க.
கிறிஸ்டின் வீடுகளில் டைனிங் ஹாலில் பார்க்கலாம். இயேசு காலில் சாப்பிடுவாரு, கூட சீடர்கள் சாப்பிடுவாங்க. அதான் அவருடைய இந்த கடைசி இரவு உணவுன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு பெண் முகம் ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த கதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப நான் அந்த மியூசியத்துக்கு போனபோது அங்கதான் அந்த மோனலிசா ஓவியம் இருக்கு. அங்க ஒரு ஓவியத்தை எனக்கு காமிச்சாங்க. இந்த ஓவியத்தை எப்படி ரசிக்கணும்னு கேட்டா அதுக்கு தனியா பயிற்சி கொடுக்குறாங்க. எப்படி இருக்குங்களா, நம்ம கூட ஒரு கைடு வர்றாரு. அந்த உடனே இப்ப ஒரு பொண்ணு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கா, புத்தகத்தை படிக்கிறா, ஜன்னல் வழியே நமக்கு தெரியுது இதான் படம். நம்ம என்ன செய்வோம், பாப்பா பார்த்துட்டு சரி போவோம், படம் போட்டு பார்க்க போவோம், போட்டு மூடிடுவாங்க அப்படிதான் சொல்லுவான். அப்படி பார்க்கக்கூடாது. ஓவியத்தை பார்க்கறப்ப நம்ம ஓவியத்துக்குள்ள போகணுமா? நம்ம ஊர்ல ஓவிய கண்காட்சியை ரொம்ப இருக்கு, அது ரொம்ப வேற இருக்காரு. பாம்பேல இருக்கிற ஓவிய கண்காட்சி நடத்துருக்கு. அந்த ஓவியம் தூக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் உள்ள வந்தா அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருந்தா. இவரு கூடவே போனாரு. ஏதாவது வாங்குறீங்களா ஐயா அப்படின்னு கேட்டுக்காரு அந்த ஓவியம். அந்த கடைசி ஓவியத்தை கொடுங்க. அவர் சொன்னாரு அந்த சுவிட்ச் போடுங்க வேற கேளுங்க அப்படின்னு. அவனுக்கு ஓவியத்துக்கு சுவிட்ச் போர்டு வித்தியாசம் இல்லை. நான் பார்த்த ஓவியம் சொல்றேங்க. அந்த பொண்ணு படிச்சிருக்காளா, இந்த படிச்சிருக்க ஓவியத்தை எப்படி பார்க்கணும் நம்ம சொல்லி தராங்கன்னா, இங்க நின்று பாத்தீங்கன்னா இல்லையா, இப்ப நீங்க கிட்ட போய் பாருங்க. கிட்ட போய் பார்த்துட்டு அவருக்கு ஒரு சின்ன இது கொடுக்குறான், கண்ணாடி மாதிரி, அதாவது சொல்றான். இப்ப அந்த பொண்ணு படிச்சிருக்க புத்தகத்துடைய அட்டையில ஒரு நேம் இருக்கு. சரி இது கூட பரவாயில்ல, இன்னும் கிட்ட போய் லென்ஸ் கொடுக்குறாங்க. அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்துல எழுத்து இருக்கிறது நமக்கு தெரியுது. எவ்வளவு நுட்பமாக அந்த ஓவியத்தை வந்திருக்க வேண்டும். தாஜ்மஹால் போயிருப்பீங்க. தாஜ்மஹால் படம் சொல்லுறாங்க. தாஜ்மஹால் ஷாஜஹான் கட்டின தாஜ்மஹால் இல்லையா, போயிருக்கீங்களா? சரி போக என்ன பரவாயில்ல, கேள்வி கேட்டோம்னா பயந்துதான் இருக்கேன். ஒரு பொழுதுபோக்காக கேட்டேன். நீங்க எப்படி கொலை இருக்கலாம், எப்போ வகுப்பற அமைதியா இருக்கு தெரியுமா? நான் பார்த்த வரைக்கும் எக்ஸாம் பேப்பர் கொண்டு வரணும்ல, மௌனம் ஆச்சரியமா இருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். சில வார்த்தையாக கொடுத்துட்டு போயிருவாங்க, சில பேர் ரொம்ப சில கேள்வி கேட்பாங்க. அதில் கூட 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேப்பி அடிச்சு 2 மார்க் போச்சு. 12 மார்க் வாங்கிட்டு ஒரு போய் கேட்டு அதிகாரி கோவம் வந்துருச்சு. ஏய் 98 வாங்கிட்டு அந்த பிள்ளை அடிச்சு 12 வாங்கிட்டு சிக்கிட்டு வைக்கலாங்க அப்படின்னா இந்த 12 எப்படி போட்டேன்னு தெரியல. நான் ஒண்ணுமே எழுதல, யாரோ ஒரு போய் படிக்காது தெரிஞ்சிருக்கான். யார் எங்க இருந்தாலும் படிக்காது இருக்கிறோமே இல்ல. இதுல பெண்ணு அதெல்லாம் இல்லைங்க. இதே விஷயத்தை அப்படியே மாத்தி கூட சொல்லலாம். இது இருக்கட்டும். இது எதுக்கு சொல்றேன், ஒரு செய்தியை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்டா, தாஜ்மஹால் எதுக்கு நான் கேட்டுக்கிறீங்களா? தாஜ்மஹால் நீங்க பார்த்ததுல ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன். நீங்க தாஜ்மஹால் இப்ப ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. தாஜ்மஹால் நீங்க போய் பார்த்தோன்னே கீழே குர்ஆன் வாசகங்கள் அதனுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கும். சரி, இந்த வாசகம் ஒவ்வொரு இடத்துலையும் ஹைட் போக 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 அதனுடைய இது மாறிட்டே போகும். இப்போ உதாரணமா இந்த இடத்துல இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சு தான் இருக்குது. இதனுடைய உயரம் 2 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன். மேல இருக்கக்கூடியது 3 சென்டிமீட்டர் இருக்கு, மேல இருக்கக்கூடியது 6 சென்டிமீட்டர் இருக்கு. என்ன அர்த்தம்னா, மேல இருக்கிறது நம்ம படிக்கிறதுனா இந்த எழுத்தோட வடிவம் மாறும். இதை எப்ப செஞ்சிருக்காங்க? ஷாஜகான் காலத்துல செஞ்சிருக்காங்க. இது எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? அதை சில பேர் என்ன செய்யலாம், போய் நின்று அப்படி பாப்பா ஏன் கதைவிட்டு வந்துருவாங்க இல்லையா? நானே பார்த்தேன். 6 முகம் முனியாண்டிங்க எழுதி வச்சிருந்தாங்க நம்மளால. இதுலயோ இதை வச்சு எழுதி விட்டுட்டேன். நாங்க போடுறது தேதி கொடுத்தாங்க. 1968 வந்திருக்கான். எல்லாம் சேர்த்து எப்பவுமே தொல்லியல் துறையில் பொறுத்தமட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பவும் மேல்நாடுகளில் பிளாஷ் போட்டோ எடுத்துக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஓவியம் சிற்பம் இதனுடைய ஆயுள் கம்மியாகும் பிளாஷ் அடிச்சா. அதனால நம்ம போறப்பே அதெல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. சரி, ஓவியத்தை ரசிக்க தெரியணும், இசை நமக்கு கேட்க தெரியணும், மற்ற எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா படிப்புங்கிறது தெரியுங்களா, நாம மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்குறதுல இருக்கட்டுங்க, அதை ரசிச்சு பார்க்கறதுக்கு நம்முடைய மனநிலை தயாரா இருக்கணும். அதைத்தான் நான் சொன்னேன். உணவு சாப்பிடுற போது கூட நல்லா உட்காந்து சாப்பிடும். சில வீடுகளில் பார்த்துருக்கீங்களா,
உங்க வீட்டுக்காரருக்கு என்ன ஒரு உணவு பிடிக்கும்? ஒரு அம்மா கேட்கும், இன்னொரு அம்மா சொல்லுது அது எதை போட்டாலும் பிடிக்கும். யாரும் சொன்ன இப்படியா இருப்பாங்க? சாப்பிடுகிற போது ஒரு ரசம், கோலம் போட்டிருக்கும் போது அந்த கோலத்தை வச்சுட்டே 1000 விஷயம் சொல்லுவாங்க. இங்க பாத்திமா கல்லூரியில ஒரு பேராசிரியை கோலங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. நீங்க உடனே சீரியல் வச்சுட்டாங்க. நான் கோலத்தை பத்தி ஒரு அம்மான்னு கேட்டேன், கோலத்தை பத்தி தெரியுமான்னு கேட்டேன். அந்த சீரியல் புரிஞ்சு வச்சல அப்படிங்கிறது. அதாவது கோலத்தை பத்தி சொல்றப்ப அவங்க அப்படி என்ன அதுக்கு பிஹெச்டி பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் நீங்க கேட்கலாம். நல்லா சொல்ல கேட்டுங்க. கோலம் போடுறதா இருந்தா அதுக்கு முதல்ல சில பயிற்சிகள். முதல்ல குத்த வச்சு உட்கார், காலை மடக்கி உட்கார். இப்போ உலகத்திலே கஷ்டம் இருக்கா. ரெண்டாவது கையில நோட்டு வச்சுட்டு போடுறதுக்கு ஒரு வகை, மனசுக்குள்ளேயே வச்சு இத்தனை பிள்ளைக்கு இத்தனை கோலம் போடுறது ஒரு வகை. அதை காட்டுல அபூர்வமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன கோலம் போட்டிருக்காங்களோ அந்த கோலத்துக்கு ஏற்றபடியான விசேஷம் வீட்டுக்குள் நடக்குதுன்னு அர்த்தமா. இப்ப எப்படி வச்சுக்கலேன், இத்தனை புள்ளி இத்தனை வருஷம் வச்சு கோலம் போட்டிருந்தா அந்த வீட்டுல கல்யாணம் அர்த்தமா இல்லையா? காது இல்லையா? பூணல் கல்யாணம் இல்லையா? சீமந்தம் அழகாப்புன்னு சொல்றதுல இது. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். கோலமே போடல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுல ஒரு துக்க காரியம் நடந்ததுன்னு அர்த்தம். அமாவாசை கோலம் போட மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? வீட்டு வாசல்ல அமாவாசைக்கு கோலம் போட மாட்டாங்க. ஏன்னா அது பிதர்களுக்கான காலம். நம்ம ஊர் தானங்க, நம்ம ஊர்ல எவ்வளவு அழகா சில விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. வெறும் கோலம் நான் பார்ப்பேன், சிறப்பு சிலர் கொடுத்துருவாங்க. நீங்க அழகா கோலம் போட்டுருப்பீங்க, நைட் அண்ட் டே உட்காந்து அது மேல நடந்து வருவாங்க. பாத்தீங்கன்னா உயிரே போகணும். அழகான ரோஜா மரம் போட்டுப்பாங்க, பிச்சு தின்னுட்டு சிலர் உட்காந்து. அது எதுக்கு கொடுக்கப்பட்டது? வாசனை. மலர் என்ன அர்த்தம்? மென்மை, வண்ணம், வாசனை. எல்லாத்துக்கும் மேல அதுல தேன் இருக்கு. இத்தனை கொண்டது மலர். இந்த மலர் கசைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை ரசிக்க தெரியும். நான் ரசனைக்காக மட்டும் சொல்லுவேன். இப்ப எல்லாவற்றையும் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும். இதுக்காக தான் நீங்க தயாராக இருக்கீங்க. அதோட மட்டும் இல்ல, மனசை குதூகலமா வச்சுக்கோங்க. எந்த கல்வியா இருந்தாலும் நமக்கு சிரமமே இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச யாராவது நண்பர் இருந்தா அவங்கள்ட்ட பேசுறீங்கன்னா ஒரு நிமிஷம் உச்சாரம். அதுக்கு நேர்மாற என்ன தெரியுங்களா? சில பேர் பார்த்த உடனே போச்சு இன்னைக்கு போச்சு தொலைஞ்சோம் அவ்வளவுதான் அண்டையடி வந்து நம்மளை போட்டு கொண்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா? அது மட்டும் பேசிக்கிட்டே இருப்பான். போறோம்னா பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, அது வரைக்கும் பேசினேன் அப்படின்ட்டான். அப்ப நம்ம வேலையை இருக்கோம்னா அப்ப நாம நம்ம உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக சில விஷயங்கள் தயார்படணும். அதை வச்சுக்கிட்டு நம்ம தயாராக. அப்புறம் இன்னொரு கேள்வி, என்னவாக போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி. என்னவாக போறோம்னு கேட்டா, எல்கேஜி பிள்ளை கேட்டா சொல்லுங்க, நான் டாக்டராக போறேன், என்ஜினியராக போறேன், வக்கீலாக போறேன் சொல்லும். காலேஜில் படிக்கிற பையன் கேளுங்க, மாடு வைக்க போறேன் போ, அதே வேலை எடுக்க மாட்டேங்களா? இந்த மாதிரியான அவநம்பிக்கை மனசுக்குள்ள இருக்கிறாங்க. நாம என்ன ஆகணுங்கிற விஷயத்த தீர்மானித்தோம். நேற்று எண்ணங்கள்னு புத்தகத்தை வாங்கி வந்தேன். நான் முன்னுக்கு வரக்கூடிய காரணமான விஷயங்கள்ல ஒண்ணு எண்ணங்கள்னு ஒரு புத்தகம். நீங்க கூட தேவையான குறிச்சு வச்சிருக்கேன். யாருடைய புத்தகம்னா எம்எஸ் சுந்தரமூர்த்தி. மக்கள் சக்தி இயக்கம் உருவாக்குறாரு. அமெரிக்காவில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரா இருந்தவர். அதே மாதிரி ஆண்கள் எழுதி வந்தார். அதுல சொல்றாரு, மனம் என்கின்ற ஒன்றை வச்சுக்கிட்டு சாதிச்சு காட்டலாம், எது வேணாலும் செய்யலாம். நம்ம முதல்ல ஒன்றை நினைக்கணும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும். மனசு வச்சா சாட்சி காட்ட முடியுமா? முடியும். மனசுல நாம என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம் அப்படின்னு உறுதியா சொல்றாரு அந்த புத்தகத்தை. எப்படி? ஒரு சின்ன உதாரணம். இங்க பௌத்த துறவிகள், சமண துறவிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பௌத்தம், சமணம்லாம் இந்தியாவில் தோன்றிய மதங்கள். இப்ப இந்து மதங்கிறாங்க இல்லையா, இது 6 மதத்தினுடைய கூட்டு. ஒண்ணு சிவனை வணங்குகின்ற மதம் சைவம்.
விபூதி பூசுவோம். இன்னொன்னு திருமாலை வணங்குகின்ற வைணவம். அத்திவரதர் அப்படி தனிக்குள்ள எந்திரிச்சா இருக்கும் இல்லையா, அது வைணவம், நாமம் போடுவாங்க. இது ரெண்டு பெரிய மதங்கள். அதுபோக சக்தியை வணங்குகிற மதம் சாக்தம், கணபதியை வணங்குகிற மதம் காணாபத்தியம், முருகனை வணங்குகின்ற மதம் கௌபாரம். இது தவிர சௌரம் ஒரு மதம் இருக்கு, அது நெருப்பை வணங்குகிற மதம். இந்த 6 மதங்களுடைய கூட்டமைப்பு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்து மதம் அப்படிங்கிறது. இது தவிர சமணம், பௌத்தம். இந்த சமண பௌத்த துறவிகளுடைய மன வலிமை எப்படிப்பட்டது? ஒரு தடவை அமெரிக்காவுக்கு ஒரு பௌத்த துறவியை நேபாளத்தில் கூட்டிட்டு போறாங்க. அவர் என்ன பண்ணி காமிக்கிறார் அப்படின்னா, இந்த உடம்புல நாம என்ன வேணாலும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிறார். சுத்தி உட்கார்ந்து யாரு தெரியுங்களா? பெரிய பெரிய சயின்டிஸ்ட் உட்கார்ந்துருக்காங்க, டாக்டர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, மற்ற ஆட்கள் கூட உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? இந்த சுண்டோர் இருக்குல்ல, இந்த சுண்டோர்ல காமிச்சார். இதை வச்சுக்கிட்டு இப்ப இதனுடைய நீங்க வெப்பநிலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்புடைய வெப்பநிலை முழுவதையுமே இந்த விரல்களை கொண்டு வந்தார். உடம்போட வெப்பநிலை முழுவதுமே இது கொண்டு வந்தார். சொல்லிட்டு இப்ப சொன்னார், ஒரு தீக்குத்தி 8 வருஷம் அப்படின்னார். அப்படி 8 வருஷம் கூப்பிடு தீ பிடிக்குது. நீங்க ரஜினி படத்துல தானே பார்த்துருப்பீங்க. அப்படின்னு அவர் எங்கேயாவது வருஷம் பார்த்தா வரல, நெருப்புடா அப்படின்றாங்கல்ல. அது என்னவா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வகையான வெப்பத்தையும் இது யாரும் நம்ப முடியல, டாக்டர்ஸ் நம்ப முடியல. எப்படி செய்ய முடியும், எப்படி சாதிக்க முடியும்? அதை காட்டுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதய துடிப்பை ஒரு 7 நிமிடம் நிப்பாட்டி கேட்டுக்காங்க. 7 நிமிடம் அப்படியே நிக்கவே நிக்காது. ஞாபகம், இதே நின்று வச்சுன்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லி விடணும்னு அர்த்தம். நிப்பாட்டி காமிச்சிருக்காரு. அப்படியே செத்துட்டாருன்னு நம்பிக்காங்க, எந்திரிச்சு உட்காந்துருக்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னாங்க? இது நம்முடைய பயிற்சியின் மூலமாக ஒழுங்குபடுத்தி சக்தியை ஒழுங்குபடுத்தி செய்ய முடியும். ஒண்ணும் இல்ல, சாதாரண பேப்பர் சூரிய வெப்பத்துல தீ பிடிக்காது. ஆனா ஒரு லென்ஸ் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி காமிச்சுட்டே இருந்துச்சுங்க, ஒரு புள்ளியில குப்பன் பிடிக்கும். அப்போ ஒரு புள்ளியில நெருப்பு பிடிக்குதுன்னு சொன்னா அந்த புள்ளி மாதிரி நம்ம எண்ணத்தை திரட்டினோம்னா ஜெயிச்சிடலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க ஒரு 10 நிமிஷம் கேள்வி கேளுங்க, ஒரு செஷன் முடிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, யாரையாவது சந்திக்கணும்னு உங்களுடைய மனசுல உங்களுக்கு எப்பயாவது நினைப்பு உண்டா? உங்களுடைய ஆதர்ச புருஷர்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில ஒரு முறையாவது சந்திக்கணும் அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருப்பீங்க. அப்புறம் கூட பேசிக்கிறோம். எனக்கு என்ன அப்படின்னா, நான் சின்ன பிள்ளைய இருந்து எம்ஜிஆர் படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் ஒரு முறையாவது பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா சோழபுரத்தில் நான் என் சொந்த ஊர், அங்கே எலெக்ஷன்ல வந்திருக்கிற மேடையிலெல்லாம் பார்த்துருக்கோம். அவரை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு விருப்பம். ஒரு தடவை இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து எம்ஜிஆர் பரிசு கொடுக்க போறான்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியத்தோடு இருந்தேன். கடைசியில் அவரும் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்க இருந்த ஒரு கப்டன் தாசில்தார் கொடுத்தாரு. எனக்கு அழுகையே வந்துச்சு, இவர்கையில வாங்க பிற்பாடு மட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா என் மனசுக்குள்ள விடற, எப்படியாவது ஒரு பரிசு வாங்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன். அது எப்படி நிறைவேறு தெரியுமா? என்னுடைய தந்தையாருக்கு ஒரு விருது கிடைச்சது. அந்த விருதின் போது என்னுடைய தந்தையார் இல்லை. அப்ப மகன் வந்து வாங்கலாம்ங்கிறாங்க. அகவை முடிந்து தமிழறிஞர்களுக்கான விருது. நான் போய் அந்த விருதை வாங்குறதுக்காக சென்னை போறேன். முதல்ல போறேன். தலையில போட்டிருக்கேன், அப்பா இருந்து போயிட்டாருக்காக. இப்ப அந்த விருது எம்ஜிஆர் கொடுக்க போறாருங்கிறாங்க. எம்ஜிஆர் கொடுக்க போறாருன்னு உண்மையே சொல்றேன், எனக்கு அங்க அகவை முடிந்த தமிழறிஞர்கள் என்ன அர்த்தம்னா 80 வயசுக்கு மேல யாருக்காவது போன வாரம் தெரிஞ்சவங்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்படி இருப்போம். அந்த குடும்பத்துல நானும் உட்காந்துருக்கேன். எம்ஜிஆர் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பரிசு கொடுத்துருக்காரு. அப்ப பரிசு கொடுக்குறாரு, விருது கொடுக்குறாரு. என்னைய பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம். ஏன்னா என்ன வயசானவங்களா வந்ததுக்கு ஒரு சின்ன பையன் வர்றானே, நான் எம்பில் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப அவரை பார்த்துட்டு அப்படி கிளம்பி நல்ல இப்படி பிடிச்சி ஒரு சுட்டுனார். போட்டோ எடுக்கலையா அப்படின்னாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் யார் வந்தாலும் போட்டோ எடுத்துக்கிட்டோன்னு நான் நின்றுக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ போன வாரம் நான் அமெரிக்கா போயிருந்தேன் உலக தமிழ் மாநாட்டுக்காக.
6000 பேர் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 4000 பேர் என்ன செல்ஃபி எடுத்துப்பாங்க. அந்த செல்ஃபி எடுக்கிறத நான் ஏன் சந்தோஷமா அக்செப்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச பெருமைகள் மட்டும் இல்லை, எம்ஜிஆர் நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடம் அப்படின்னு நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த போட்டோ இருக்குது, நான் காட்டுறேன். இப்ப நான் சொல்ல ஒரு விஷயத்த பாருங்க. நான் எம்ஜிஆரை பார்க்கணுங்கிற விஷயத்த நினைச்சேன், அதுக்கான முயற்சி பண்ணேன். அதோடு மட்டும் இல்லை, நம்பினேன். எப்படி நம்பினேன் தெரியுமா? எம்ஜிஆர் பார்ப்போம், அப்ப நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் பண்ணிருப்போம், ஷர்ட் இன் பண்ணிருப்போம், கருப்பு பெல்ட், இதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். இப்ப நீங்க ஆமா அவரை போய் பார்த்து நமக்கு அதெல்லாம் நடக்குமா அப்படி நினைக்காதீங்க. எதை நம்புவோம், எதை நம்ப மாட்டோம். நம்ம சொல்றது ஜோசியத்துக்கு ஒரு விஷயம். எதை நம்புவோம்? நம்ம ஜாதகத்தை வாங்கி பார்க்கறாங்க, நீ பிரதம யோ போயா பஸ்ல இடம் கிடைக்காம நின்றுட்டு இருக்கேன், பிரதம ஆகலாம். சரி நம்மள இல்லை, அதையா சொல்றான். 2 நாள் ஜாக்கிரதையா உனக்கு ஒரு கட்டம் இருக்கு. இந்த விவேக் ஒரு படத்துல தண்ணியில கட்டம் பாய்க்கல, ஒருத்தத்தை அடி வரல, 2 நாளைக்கு நீ வெளியே போகாத. இப்ப நான் பிரதம மந்திரி ஆவேன்னு சொன்ன போது நான் நம்பல. ஆனா 2 நாளைக்கு உங்களுக்கு ஆபத்து இருக்கு, எங்கேயும் வெளியே போகாது. அப்ப மனசு அதை நம்ப ஆரம்பிச்சு. எது தெரியுங்களா? நெகட்டிவான விஷயத்தை இந்த உடம்பு இந்த மனசு உள்வாங்க, பாசிட்டிவான விஷயத்தை நம்பாது. நான் நம்பினேன், எம்ஜிஆரை பார்க்கணும்னு நம்பினேன், எம்ஜிஆர் விருது வரணும்னு நம்பினேன், என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நான் நம்பினேன். அதே மாதிரி நடந்தது. இது பொய்யே கிடையாது. நான் அவரை பார்த்தீங்களா இவரை பார்த்து அதெல்லாம் சொல்லல, நான் என்னைய வச்சு சொல்றேன். அது மட்டும் இல்ல, எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் சுஜாதா அவரை நான் முதல்ல அவருடைய வீட்டில் போய் பார்க்கிறேன். அவர் முதல்ல சுவாரஸ்யம் உட்கார்ந்துட்டார். ஒரு 10 நிமிஷத்துல நான் அவருடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவர் மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த அம்மா பேர் தான் சுஜாதா, உண்மையிலே இவர் பேர் ரெங்கராஜ். இங்க வந்து பாரு இவர் எப்படி பேசுறாரு. அந்த அம்மா வந்து இவர் தானே டிவியில பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் இறக்கும் வரை 2007 இறக்கும் வரை ஒரு 6-7 ஆண்டு காலம் எனக்கு குருநாதர் அவர் தான். என்னுடைய புத்தகங்களுக்கு அவர் முன்னுரிமை இருக்காரு. எதுக்கு சொல்றீங்களா? இவரை சந்திப்போமா அப்படின்னு நான் என் வாழ்க்கையை நினைச்சு பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் அடுத்தபடியா எனக்கு பிடிச்ச நடிகைகள் ஒருத்தவங்க ஜெயலலிதா, அவங்க கையில பரிசு வாங்க 8 முறை வாங்க. சுயபுராணம் நீங்க நினைக்காதீங்க, ஒரு சாதாரண பள்ளிக்கூடம், நான் படிச்ச பள்ளிக்கூடம். நீங்க எல்லாம் நல்ல பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க. நான் படிச்ச பள்ளிக்கூடம் இருந்தீங்களா, மரத்தடியில் உட்கார்ந்துருக்கணும். அதான் கிளாஸ் 8th A 7th B போட்டுருக்கோம். இதுல பார்க்கல, சயின்ஸ் வந்து கையிலேயே சயின்ஸ் சொல்லி கொடுப்பாரு. இதுதான் சோதனை குழாய், இது அமிலம், இதை இது ஊற்றினால் என்ன விரல் வெந்து ஓசாருப்போம். இதான் நான் படிச்ச பள்ளிக்கூடம். இப்ப அந்த பள்ளிக்கூடத்துடைய பொன்விழாவுக்கு போயிருந்தேன். என்னமா செய்து போல இருந்தது. ஒரு 25,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு தனி தொட்டி கட்டுறதுக்கு பணம் கொடுத்து வந்தேன். ஏன்னா என் தாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தது போல ஒரு சந்தோஷம் என் பள்ளிக்கூடத்துக்கு நான் செஞ்சேன். அங்கிருந்து வந்து இதெல்லாம் என்னால் சாதிக்க முடியும்னு சொன்னா எப்படி முடியும்? எது நமக்கு இதை கொடுக்குது? இப்ப போன் பண்ணா நான் கமலோட பேசலாம். இப்ப நான் ஒரு நிமிஷம் கூப்பிட்டேன்னா பேச முடியும். பெருமைக்காக சொல்லல. ஒரு முறை MA வகுப்பு நடந்துருக்கு. திடீர்னு அவர் கூப்பிட்டாரு. நான் உடனே நான் வகுப்புல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னேன். சரிட்டாரு. அதுக்குள்ள பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, சார் ஸ்பீக்கர் போடுங்க சார், அவர் குரலை கேட்டாங்க. இப்போ வகுப்புல செய்யணும்னா இன்டர்வல் பீரியட்ல நான் போட்டு தரேன் அப்படின்ட்டு இன்டர்வல் பீரியட்ல போன் போட்டு ஸ்பீக்கர் போட்டேன். எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னா எல்லாரும் கேட்டுட்டாங்க. நான் அதோட பாட்டில் அவர்கிட்ட கேட்டேன், நேற்று ஒரு வெண்பா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தல, நல்ல வெண்பாத ஒரு பாட்டு சொன்னல, அது திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கமல்கிட்ட. உடனே திருப்பி சொன்னார். நான் மாணவர்களுக்கு சொன்னேன், தெரிஞ்சுங்களா ஏன் எனக்கு இவருக்கு நண்பருக்கு தெரியுமா? என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டார்னா அந்த கேட்ட விஷயத்த அப்படியே ஞாபகம் வச்சு மறுநாள் சொல்லக்கூடிய ஆற்றல் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு உண்டுன்னு சொன்னா அந்த ஆற்றல் எங்க 2 பேருக்கு இணைக்குது. அதான் உண்மை. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படி இருக்கும். விஸ்வரூப படத்துக்கு ஷூட்டிங் போயிருந்தேன், எங்க செகண்ட் கொடைக்கானல். அப்போ ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க.
எப்படின்னா அவர் ஓடி வர்றாரு, முகத்துல தான் காயமா இருக்கு. 2 நாளைக்கு முதல்ல உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு அவருடைய கார். அவரை பார்க்கத்தான் நான் போயிருக்கேன். அப்போ அவர் வந்தோடனே அந்த ஷூட்டிங் முடிச்சு மத்தியானம் லஞ்ச் பிரேக்கில் எல்லாமே சாப்பிட்டோம். நான் அப்பவும் காயத்தோட உட்கார்ந்துருக்காரு அவர். நான் உடனே கேட்டேன், என்ன முகத்துல காயம் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரணமா? ஒன்றும் இல்லைங்க, இது மேக்கப் அப்படிதான் சொல்லுவோம். அவர் என்ன சொல்ல தெரியுமா? காயமே இது பொய்யடா அப்படின்னாரு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைந்த பையடா. சித்தர் பாட்டு. பொய்க்காயம்னு சொல்வேன், காயமே பொய்யடா. அவருடைய பிறந்த நாளைக்கு ஜெயபிரதா மேடம் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய பரிசு கொடுத்தாங்க. என்ன தெரியுங்களா? மிருதங்கம். அமெரிக்காவில் வாங்கிட்டு வந்து நான் புத்தகம் பண்ணி கொடுத்தேன். அவர் அந்த மிருதகத்தை வாங்கி பார்த்தாரு. எல்லாரும் வாசிக்கிட்டாங்க. உடனே உட்கார்ந்து ஒரு அற்புதமான கீர்த்தனை வாசி காமிச்சார். நான் போய் கை கொடுத்தேன். என்னன்னு கேட்டாரு. புஸ்தகம் கொடுத்தாலே வாசிக்க மாட்டாங்க, நீங்க மிருதங்கத்தையே வாசிட்டீங்களே, எவ்வளவு சந்தோஷம். சகலகலா வல்லவனாக திகழ வேண்டும் என்றால் நம்ம வாட்டுக்கு மிருதகத்தை வாங்கி அப்படியே அடை வச்சு பாப்பா போட்டு போய் நீ வித்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டோம் சொல்லலாம். இல்ல, யாருக்கு எது தெரியுமோ. சில பேர் புத்தகத்தை வாங்கின உடனே அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா புத்தகத்தை வாங்கின உடனே ஒரு 10 ரூபா பறக்குவோம், படம் பறக்கலாம் பறக்குவோம். என் கூட ஒரு பையன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? புத்தகத்தை பறட்டு பின்போக்கில் சயின்டிஸ்ட் படமா போட்டுப்பாங்கல்ல, அதில் யார் யாருக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் போடலாம். கண்ணாடி இல்லையா ஒரு கண்ணாடி போடலாம், தாடி இல்லையா ஒரு தாடி போடலாம், ஒரு மீசை போடலாம். ஒரு படத்தை பார்த்தா அழுகுறியா? ஏன் தெரியுமா? அவர் ஏற்கனவே தாடி, மீசை, கண்ணாடி எல்லாம் வச்சிருக்காரு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு நாமம் போட்டு விட்டேன். அப்படியே என்ன சொல்றேன்னா, இவையெல்லாம் நம்மால் சாதித்துக் கொள்ள முடியும் என்றால் உங்களுக்கு நீங்க நம்ப ஆரம்பிங்க. கனவு காணுங்கள் அப்படின்னார் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள் ஒரு தனிச்சு கேட்டான். அப்ப தூக்க சொல்றீங்களா அப்படின்னு அவர் சொன்னாரு, தூக்கத்தில் வருவதல்ல கனவு, தூக்கத்தை கெடுப்பதுதான் கனவு அப்படின்னார். தூக்கத்தை கெடுக்கணும் கனவு. அலார வச்ச உடனே எந்திரிக்கிறது ஒரு வகை, அலார வச்ச உடனே படார்னு ஒரு ஆளை விட்டு தூக்கிறது ஒரு வகை, அலார வச்சு அதை அடிக்கிறதுக்குள்ள எந்திரிக்கிறது ஒரு வகை. அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, நமக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு நம்பிட்டோம்னா அதுதான் பெரிய ஆச்சரியம். அப்ப நாம் எதுவாக வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கணும். எங்க அப்பா சொல்லிட்டாங்க, சொல்ல சொல்ல கேட்காம இங்க சேர்த்து விட்டாரு. வெயிலாதான் விட மாட்டேன் அப்படிங்கிற அவட்டேன். இதுவா அப்பாவை பழிவாங்கிறது இல்லை. நான் வெறும் என்ஜினியரிங் இல்லைங்க, இதை முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச பல கலெக்டர்கள் பிஇ படித்தவங்க, பல கலெக்டர்கள் எம்பிபிஎஸ் படித்தவங்க, மாவட்ட ஆட்சியர்கள், இதையும் ஐஏஎஸ் போட்டவர்கள், அவர் மாதிரி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க, வேளாண்மை படித்தவங்க. நீங்க அப்படி வரணுமா வரலாம், உலக நாடுகள் போகணுமா போகலாம். ஏன் எங்கேயும் வேண்டாங்க, இங்கேயே இருக்கேன். கலாம் அவர்களுடைய அறிவை பார்த்து அமெரிக்காவில் நாசா விண்வெளியில் கூப்பிடுறான், அவர் போகல. ரஷ்யாவில் கூப்பிட்டான், போகல. அப்ப கேட்கிறாங்க, ஏன் நீங்க அங்க எல்லாம் வேலைக்கு போகல? அவர் சொன்னாரு, நான் படிச்ச படிப்பு, என் கல்வி என் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று அடுத்தவர்களுக்கு பயன்படுவதற்காக நான் படிக்கவில்லை. நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க. 1000 வருஷத்துக்கு முந்தி கேட்டா கோயில் ராஜராஜோட என்ன டெக்னாலஜி நம்மளால யோசிச்சு பார்க்க முடியல. தொட்டி மாதிரி ஒரு இது கட்டி அதுல மணல் பரப்பி அதுதான் பவுண்டேஷன். எப்படியான விஷயம் பாருங்க. ஒரு சாதாரண மனுஷனால எத்தனையோ விஷயங்களை சாதிச்சு காட்ட முடியும்னா நாம் சாதாரண மனிதர்களை சாதித்து காட்ட முடியும். மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.